பிறந்திருக்க இந்த புது வருஷம் எல்லாருக்கும் சந்தோஷத்தை தரணும்னு கடவுளை வேண்டிக்குவோம். ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். உங்க எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சின்ன பாப்பா கார்ட்டூன் சேனல்ல புது வீடியோ போட்டாச்சு. பார்க்காதவங்க எல்லாம் பாத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த சேனலை யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பரான கதை ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க மறந்துடாதீங்க. வாங்க நம்ம கிராமத்து காவியம் கதைக்குள்ள போலாம். ஏமா 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 நாட்டுக்கோழிமா, அப்போதான் நாட்டுக்கோழி வாங்கி தந்தவ. இன்னைக்கு ஆட்டுக்கறி எடுக்காண்டாம அந்த நாட்டுக்கோழி குழம்பு வைப்பியா? சரிம்மா, அந்த பொடி சரிம்மா. சரு 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 என்ன கோழி பிடிச்சிட்டு வந்திருக்கியே? சரு, இந்த கோழியை தான் இன்னைக்கு நம்ம வீட்டுல குழம்பு வைக்கணுமா. எங்க அப்பா பிடிச்சு தந்தவ. அப்படியா? ஆமா சரு. ஐ, கோழி உயிரோட இருக்கு. ஆமா சரு, இந்த கையில பிடி. ஐயோ, என்னாச்சு சரு? ஆனந்த், உயிரோட இருக்க கோழி எப்படி சமைக்க முடியும்? முழு கோழி எல்லாம் எனக்கு சமைச்சு பழக்கம் கிடையாது. உயிரோட இருக்க கோழியை எனக்கு வெட்டி சமைச்சு பழக்கம் இல்ல. எங்க வீட்டுல எங்க அம்மைக்கு எனக்கும் 4 கிலோ தான் கடையில போய் கறி வாங்கிட்டு வந்து குழம்பு வைப்போம். இருக்கட்டும் தேய், நீங்க வேணா வெட்டி தாங்க, நான் குழம்பு வைக்கேன். எனக்கு இதெல்லாம் வெட்டி பழக்கம் இல்ல, நான் வெட்ட மாட்டேன். நான் செய்ய மாட்டேன். வேணா கடையில இருக்க கறி போய் வாங்கிட்டு வர சொல்லுங்க, நான் குழம்பு வைக்கேன். இந்த கோழியை நம்ம வளர்த்துக்கிடலாம். நல்ல முட்டைலாம் விடும் தேய். கோழி முட்டை விடாது எனக்கு தெரியும் கோமரி. நல்ல சத்துள்ள கறி. இத விட்டுட்டு அங்க போய் கடையில ரூபா கொடுத்து வாங்க சொல்லியா போல்க. உங்க மாமா இத வச்சாதான் விரும்பி சாப்பிடுவாவே. சரி தே, அப்போ நீங்களே க்ளீன் பண்ணி கொண்டு வாங்க, நான் குழம்பு வச்சு தரேன். மாமாக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றீல்ல, அந்தாங்க தே பிடிங்க. கோமரி, நானே இதெல்லாம் செஞ்சா நீ என்னைக்கு பழகுவ? இதுல ஹோட்டல் நடத்தியது பேர்மே வேற. ஒரு கோழி வெட்ட தெரியல. எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல தேய். அதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, நான் சொல்ற மாதிரி செய். கோழி காலத்தை அறுத்துட்டு சூடு தண்ணி வச்சு அதுல 2 நிமிஷம் முக்கி வை. ஐயோ, என்ன கோமரி ஐயோங்க? ஏய், கோழி பாவம். கோமரி, கோழிக்கு பாவம் பார்த்தா நீ கோழி குழம்பு சாப்பிட முடியாது. வா, நான் சொல்ற மாதிரி செய். முடியெல்லாம் பிச்சு தூரத்துக்கு போட்டுட்டு 2 ஸ்பூன் மஞ்சள் தூளை கோழி மேல தடவு. அதுக்கு பிறகு நெருப்பை பத்த வச்சு கோழி அந்த நெருப்புல பிடிச்சு கொஞ்சம் வாட்டு கோமரி. என்னது, நெருப்புல வாட்டணுமா? ஆமா, வாட்டுனா தானே சின்ன சின்ன முடியெல்லாம் கருகும். என்ன கோமரி, ஒண்ணும் தெரியாத மாதிரி கேள்வி கேட்கா? அத்தை, நான் கோழி கடையில வாங்கி தான் குழம்பு வச்சு பழக்கம். ஹோட்டலுக்கு நாங்க அப்படிதான் வாங்கி வைப்போம் தேய். இப்படி வாங்கினா என்னைக்கு பழகுறது? இதெல்லாம் நான் பழக மாட்டேன், வேண்டாம் வேண்டாம் தேய். நான் சொல்ற மாதிரி செய் கோமரி, போய் கோழி கால்ட்ட அறுபோ. ஐயோ, என்னால முடியாது தேய். நீங்களே அறுத்து கழுவி எடுத்து கொண்டு வாங்க, நான் குழம்பு வச்சு தரேன். அம்மா, கோமரி, எப்படி கோழி தூக்கி எறிஞ்சிட்டு போறா பாரு ஆனந்தி. ஏமா, அவளுக்கு பழக்கம் இல்லம்மா, அதனாலதான் வாண்ட தந்துட்டு போறா. நீயே கொஞ்சம் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருமா. இன்னைக்கு செஞ்சு கொடுப்பேன் ஆனந்தி. எனக்கு முடியலன்னா யார் செய்வா? நான் இப்ப கால மடக்கி போட்டுட்டு அங்க போய் உட்கார்ந்திருக்க முடியுமா? ஏற்கனவே காலில எனக்கு பிரச்சனை வந்துட்டு இதே இப்ப என் தலையில கட்டிட்டு போயிட்டாவா? ஏமா, அவ சமைச்சு தருவாமா, நீ மத்ததெல்லாம் செஞ்சு கொடுத்துரு. நான் பொண்ணாட்டி சூடு தண்ணி வச்சிட்டு மஞ்சள் தூளை எடுத்துட்டு வர சொல்லு. நான் பின்னாடி போறேன். சரு சரு, எங்க அம்மா கோழி எடுத்துட்டு போயிட்டா. எங்க அம்மையை வெட்டி தந்துருவா. எப்போடா, நல்ல வேளை நான் தப்பிச்சேன். ஆனந்த், இந்த கோழியை நம்ம 2 பேரும் சாப்பிடக்கூடாது. ஏன் சரு? ஐயோ, வேண்டாம். எதுக்கு சார் அப்படி பண்றா?
உங்க அம்மா அந்த கோழியை பத்தி சொல்லும்போது எனக்கு பயமா இருக்கு. சரோ, எல்லா கோழியுமே இப்படிதான் வெட்டி தருவாங்க. நீ இதெல்லாம் பார்த்ததுலன்னு உனக்கு பயமா இருக்கு. ஆஹா, வேண்டாம் வேண்டாம். சரி சரோ, எங்க அம்மா பின்னாடி போயிருக்கா. நீ மஞ்சத்தூள் எடுத்துட்டு சுடு தண்ணி வச்சு எடுத்து கொண்டு போவியா? நானா? ஏன் சரோ? எனக்கு பயமா இருக்கு, நான் போக மாட்டேன். எங்க அம்மா ஏன் சுபர சுடு தண்ணி வச்சு எடுத்துட்டு போ சரோ. ஆனந்த், நான் வச்சுதாரே, நீங்க ரெண்டையும் கொண்டு போய் கொடுத்துறீங்களா? சரி சரி, வச்சு எடுத்துட்டு வா. கோமரியலுக்கு ஒரு வேலையும் தெரியவில்லை. நம்மள தான் போட்டு வேலை வாங்கியால்வே. ஏய் கோமரி, சீக்கிரம் சுடு தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்து. ஒண்ணு வந்துக்கு கத்தானா. மருமவான் இந்த வீட்ல இருந்து என்ன பிரயோஜனம்? 2 நாளா நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு காய்ச்சல் அந்த ரூமுக்குள்ளே இழுத்து மூடிக்கிட்டு தூங்கியா. சொல்ல போனா என் மோகனுக்கு தான் கோவம் வருது. நானும் நல்ல பிள்ளை நல்ல குடும்பம்னு பொண்ணு எடுத்தேன். இப்போ எனக்கு இதே ஒரு தலைவலியா இருக்கு. இனி என்னால் இந்த நிம்மதியத்தை பொழப்பாதான் இருக்கும்னு நினைக்கேன். இவ்வளோ சத்தம்படியே வெளியே வந்து எட்டி பார்க்கலாம். நேரத்துலேருந்து ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு தெரியா. மாமியார் மாமனார் இருக்காப்புல, அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்து பார்க்கணுமேங்கிறதெல்லாம் கிடையாது. நல்ல நாளும் பொழுதுமா இப்படி வீட்டுக்கு வந்த மருமவா தூங்கிட்டு கிடந்தா நல்லாவா இருக்கு? என்னதான் உடம்பு சரியில்லைனாலும் இப்படியா? இவளெல்லாம் என்ன சொல்லன்னு தெரியல. கோமரி, ஏய் கோமரி. என்னதே? இங்க வா கோமரி, அங்கே நிக்கிறியே எதுக்கு? என்னதே? அத்தை என்ன அங்கே நிக்கா? சொல்லுங்க, என்ன வேணும்? மஞ்சத்தூளை எடுத்து கொஞ்சம் போட்டுட்டு அதுல நெருப்பு மூட்டு. எதுக்கு? எதுக்கு? ஏன் என்னெல்லாம் வேலைக்கு சொல்லிட்டு இருக்க முடியாது, எடுத்து போடு கோமரி. ஆஹா, நீங்களே எடுத்துடுங்க. காரிய தொட்டுட்டு எப்படி கோமரி மஞ்சத்தூளை தொட முடியும்? நீ கொஞ்சம் அள்ளி போடு. போடி. எனக்கு இது பார்க்கவே பிடிக்கல, நீவே வேலை வாங்கியவ. எத்தே போதுமா, என்ன கொஞ்சம் போடணுமா? கோமரி, நீ போட்ட லட்சணத்துல கோழி பறந்து ஓடிட்டு. ஐ, பறந்து ஓடிட்டா? எங்க? எத்தே, மூஞ்சில மஞ்சளா இருக்கு. உங்க மூஞ்சிக்கு போடக்க கேட்டீங்களா? குளிக்கும் போது போடணும் தே, இப்படி கோழியை கழுவும் போதெல்லாம் போடக்கூடாது. கோமரி, எனக்கு தெரியாது பாரு. மஞ்சள் அள்ளி கோழிக்கு போடுனா என் மூஞ்சில தூக்கி எறியா. வார வார உன் செய்க ஒண்ணு சரியில்லை கோமரி. நான் என்ன பாம்பையா வச்சிருக்கேன்? திரும்பி நீ என் மூஞ்சில மஞ்சள் அள்ளி தட்டியா? கோமரி, மஞ்சள் எடுத்து கோழி மேல போடு. ஐயோ, எப்படி வாடியா பாரு. ஏய் கோமரி. எத்தே, எனக்கு தெரியாது, நீங்களே கோழிக்கு அள்ளி போட்டுடுங்க. இல்லனா கோழி தூக்கி மஞ்சள்ல முக்கிடுங்க. நான் வர மாட்டேன், நான் போறேன். ஓடியா செய்யா. அடுத்த தடவை ஒரு ஆடை வாங்கிட்டு வந்து உன் தலையில கட்டி. அப்ப என்ன பண்றான் நானும் பாக்கேன். குழந்தை, ஏய் குழந்தை. என்ன சரோஜா? சித்தி, குழந்தைங்க. குழந்தை உள்ளதா இருக்கா சரோஜா? என்ன விஷயம்? ஏ டோபமண்டே, என்ன எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா? ஹாப்பி நியூ இயர் சொல்லக்கு தான் வந்தேன். அப்படியா? ஹாப்பி நியூ இயர். உனக்கும் தான் சித்தி, உங்களுக்கும் ஹாப்பி நியூ இயர். சரிம்மா, உனக்கும் ஹாப்பி நியூ இயர். சரி சித்தி, குழந்தைய அனுப்பி வைக்கலாம்லங்க. எதுக்கு வீட்டிலே வச்சுட்டு இருக்கிய? எதுக்கு அங்கே அனுப்பணும்? உன் மாமியார் என் பிள்ளையை துரத்தி விடும் போதும் நீ அங்கே தானே இருந்திருக்கா. உனக்கு தெரியாது என்ன நடந்துன்னு? தெரியும் சித்தி, ஆனா இவ வராம அங்கேயே இருந்திருக்கலாம்ல. அவ சொன்ன உடனே எழுப்பி ஓடி வந்துட்டா டக்குன்னு. அதனால தான் என்னால எதுவுமே செய்ய முடியல சித்தி. அது மட்டும் இல்லாம இவன் மேலதான் தப்பு இல்லாம நீங்க பாத்தியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா? சொத்தோட தண்ணி கொடுக்கலன்னா அது பெரிய தப்பாயிட்டோம். என் பிள்ளையே சாப்பிட்டுட்டு தான் இருந்திருக்கா. சாப்பாடு வச்சுட்டு எப்படி போறதுன்னா வாங்கிட்டு கேட்க சொல்லியிருக்கா. இதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல சித்தி, அவிய விக்கிட்டு இருக்கும்போது இவ தான் பக்கத்துல இருந்தா. நான் உள்ள இருந்த என்னைய கூப்பிட்டு கேட்க சொல்லியிருக்கா. ஏன் இவ எழுந்து வந்து ஒரு கிளாஸ் தண்ணி கோரி கொடுத்துருக்கலாம்ல. அதனால தான் அத்தை ரொம்ப கோவப்பட்டுட்டாவ. இப்போ வர சொல்லுங்க சித்தி, அத்தை ரொம்ப வருத்தப்படியாவ. அங்க வந்துட்டு எல்லா வேலையும் செய்வான்னு சொல்ல சொல்லுங்க. அத்தை ஒன்றும் சொல்ல மாட்டாவ. அங்க வந்து என் பிள்ளை எதுவும் சொல்ல மாட்டா. மாப்பிள்ளைட்ட எல்லாத்தையும் பேசியாச்சு. சித்தி அப்படிலாம் பேசாங்க சித்தி, அத்தானே என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டாவ. ஐயோ டோபமண்டே, புருஷன் வருத்தப்பட்டாரோ? ஐயோ, அவர் ரொம்ப பாவம். குழந்தை, இப்படி அவர் பாவம் இவர் பாவம் சொல்லிட்டு இருந்தா உன்னை எல்லாரும் பாவமாக்கி விடுவாவ. நான் சொன்ன வழிக்கு அவர் வரட்டும், நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நீங்க பொறுமையா இருன்னு சொல்லிட்டு இருக்க வரைக்கும் அத்தை பொறுமையா இருக்க மாட்டாவ. ஐயோ டோபமண்டே, என்ன பொறுமையா இருக்க மாட்டாவ? அத்தனுக்கு வேற பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு பேசிட்டு இருக்கவ. என்னது, என் புருஷனுக்கு கல்யாணமா?
ஆமா, என் புருஷனுக்கே கல்யாணம் பண்ண போனாவ. நீயே இப்ப வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டா. வேற உன் புருஷனுக்கு பொண்ணு பார்க்க மாட்டாவளா? அவங்க சொந்தத்துல ஒரு பொண்ணு இருந்தா அதை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாவலாம். ஐயோ, அவர் ஒத்துக்கிட்டாரா? உங்க அம்மையும் வரமாட்டான்னு சொல்லிட்டா. வேற அவரும் இஷ்டப்பட மாட்டாரா? அவருக்கும் இஷ்டம்தான். என் புருஷனுக்கு இஷ்டமா? ஏம்மா, என் புருஷனுக்கும் இஷ்டமாம்மா, நான் போறேன். அப்படி அவர் யாரை கல்யாணம் பண்ணியாருன்னு நானும் பாக்கே. நீ உள்ள போ குழந்தை. போக மாட்டேன், நான் டோப்பாமெண்ட்டை கூட தான் போவேன். நீ உள்ள போ. சித்தி எதுக்கு கோவப்படுறீ சித்தி? குழந்தைய நான் கூட்டிட்டு போறேன். இன்னைக்கு புது வருஷம். இந்த நல்ல நாள்ல புருஷனை பொண்டாட்டி பிரிக்காங்க சித்தி. ஆமா, புருஷனும் பொண்டாட்டியும் பிரிய கூடாது. என்னைய கூட்டிட்டு போ. சித்தி கூட்டிட்டு போறேன். ஏம்மா, போயிட்டு வரேம்மா. குழந்தை, அவர் ஓ வழிக்கு வந்து தனியா வீடு பார்த்துருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் குழந்தை. நான் சொல்றது ஒரு வார்த்தை கேளு, இங்கே இரு. அப்படிலாம் அவர் யாரையும் கல்யாணம் பண்ண முடியாது. ஏன் முடியாது? முடியும். அவர் யார் கழுத்துலயே தாலி கட்டிடுவாரு. நான் போறேம்மா. டோப்பாமெண்ட்டை வா போவோம். சித்தி கூட்டிட்டு போறேன். இங்க பாரு குழந்தை, அத்தட்ட வந்து எல்லா வேலையும் செய்வேன்னு சொல்லணும்னு. சரோஜா, என் பிள்ளைய நீ தான் கூட்டிட்டு போறா. என் பிள்ளைக்கு அங்க ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, நான் உன்னையும் தான் கேட்பேன் சொல்லிட்டேன். சித்தி இவளுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. இவளால எனக்கு பிரச்சனை வராம இருந்தா சரி. நான் கூட்டிட்டு போறேன். புருஷன உடனே இப்படி ஓடியால. இவளை நம்பி நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியாது. எத்தே எத்தே, என்ன கமரி? இவ எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கா?